ஒரு ஊர்ல மிகப்பெரிய அரண்மனை. அங்கே ஒரு ராஜா ராணி, அவங்களுக்கு ஒரு பையன். அந்த பையனுக்கு 18 வயசு ஆகுது. அந்த ராஜாவும் ராணியும் ரொம்ப நல்லவங்க. ஆனா அவங்க பையன் அப்படி இல்ல, செல்லமா வளர்த்ததுனால மதுக்கும் சீட்டு விளையாட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அடிமையாகிட்டான். இந்த தகவல் ராஜாவின் காதுக்கு வருது. உடனே ராஜா இளவரசனை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. நீ ஒரு மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்தவன். நீதான் நாட்டு மக்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கணும். நீயே இப்படி குடிச்சிட்டு சீட்டு விளையாடிட்டு உன்னை நம்பி எப்படி நாட்டையும் நாட்டு மக்களையும் ஒப்படைக்கிறது? ஒழுங்கா இருந்தா இரு, இல்லனா அரண்மனை விட்டு வெளியே போ என்று மன்னர் இளவரசனை கூப்பிட்டு திட்டுகிறார். பயந்து போன இளவரசன் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியாக நிக்கிறான். என் முன்னால நிக்காத, இங்க இருந்து போ. உடனே இளவரசன் அந்த இடத்த விட்டு போறான். மன்னருக்கு பயந்துகிட்டு கொஞ்ச நாள் எந்த தப்பும் பண்ணாம இருக்கான். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு தெரியாம சீட்டு விளையாட, மது அருந்த ஆரம்பிச்சிட்டான். இதனால மன்னருக்கு ஒரே கவலை. இவன் எப்படிதான் திருத்துவது? நமக்கு அப்புறம் எப்படி நாட்ட பார்த்து கொள்ளப் போறான் அப்படின்னு மன்னருக்கு ஒரே கவலை. தினமும் இத நினைச்சு நினைச்சு அவர் உடம்பு சரியில்லாமல் போகிறது. மன்னர் ரொம்ப கவலையாகி படுத்த படுக்கையா ஆகிறாரு. மன்னருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகிறது. உடனே மன்னர் ராணியை கூப்பிட்டு மன்னரோட விரலில் இருந்த மோதிரத்தை கழட்டி ராணி கிட்ட குடுக்கிறாரு. அந்த மோதிரத்தை ராணி கையில குடுத்துட்டு, இது நம்ம மன்னர் பரம்பரையோட சொத்து. இது அரியணையில யார் உட்கார்றாங்களோ அவங்க கையில தான் இருக்கணும். இத நீ உன் விரல்ல போட்டுக்கோ. அவன் எப்ப குடிக்காம சீட்டு விளையாடாம ஒழுக்கமா திருந்திருக்கானோ அப்ப அவனை கையில அந்த மோதிரத்தை போட்டு அறியாமை அரியணையில் அமர்த்து. ஒருவேளை இளவரசன் திருந்தவே இல்லைன்னா சாகுற வரைக்கும் நீயே உன்னுடைய விரலில போட்டுக்கோ. அவன்கிட்ட கொடுக்காதன்னு சொல்லிட்டு மன்னர் இறந்துறாரு. மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டா. கிளப்ல போய் சீட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அவனோட தோட்டம், துறவு சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விற்க ஆரம்பிச்சிட்டான். அரண்மனை இருக்க தங்க நகை பொருட்கள் வைக்க ஆரம்பித்து விட்டான். செலவு செய்து விட்டான். ஒரு கட்டத்துல அரண்மனையில வேலை பாக்குறவங்க சம்பளம் கொடுக்க கூட கையில காசு இல்ல. அதனால வேலைக்காரங்களும் வேலைக்கு வரவில்லை. அவங்க அம்மாவும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க அவனை மாற்றுவதற்கு. ஆனால் மாறுற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மாவும் இறந்துறாங்க. அவங்க அம்மாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான். வீட்ல ஒரு பைசா கூட இல்ல. உணவு தானியம் எதுவும் இல்ல. அவனுக்கு சாப்பிட எதுவும் இல்ல. பசியில உட்கார்ந்து இருக்கான். 2 நாளா கையில காசு இல்லாம சாப்பிடாம இருக்கான். ஏன்னா அது எல்லாமே வித்து தின்னுட்டானே. அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. வீடு மட்டும்தான் இருக்கு. சாப்பாடுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. நம்ம அம்மா கையில ஒரு மோதிரம் இருந்தது. அதை எடுக்கலாம் அப்படின்ற அவனுக்கு யோசனை வருகிறது. அவங்க அம்மா இறந்து புதைச்சு 2 நாள் ஆச்சு. அன்று இரவு 8 மணிக்கு சுடுகாட்டுக்கு போய் அவங்க அம்மாவோட பொணத்தை தோண்டி எடுக்கிறான். தோண்டி எடுத்து அந்த விரலில் இருக்கிற மோதிரத்தை உருவுறான். புதைத்து 2 நாள் ஆனது. அதனால் உடம்பு ஊதி போயிருச்சு. மோதிரத்தை கழட்ட முடியல. உடனே அவன் கத்தி எடுத்து அவனது அம்மாவின் விரலை வெட்டி மோதிரத்தை எடுத்து அதை அடகு வியாபாரியிடம் விற்று அதற்கு அரிசி காய்கறிகள் வாங்கி வீட்டில் சமைத்து சாப்பிட உட்கார்ந்தான். நேரம் இரவு 12 மணி ஆகிவிட்டது. சாப்பிட சோற்றில் கை வைக்கிறான். யாரோ அவனது வீட்டு கதவை தட்டுறாங்க. அவன் யாருன்னு வாசலில் எட்டி பார்க்கிறான். ஒரு வயதான பெண் வெள்ளை சேலை கட்டி தலையில் சேலையால் போத்தி நிக்கிறாங்க. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு அவன் கேக்குறான். எனக்கு பசிக்குது, சோறு கிடைக்குமான்னு அந்த பெண் கேக்குறாங்க. வாங்க, நான் இப்போதான் சமைத்தேன், சாப்பிடலாம்னு உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இருவரும் சாப்பிட அமர்ந்தானர். அப்போது அந்த பெண்ணின் கையில் ஒரு விரல் மட்டும் இல்லை. அவன் அந்த விரலை பார்த்து பயந்து கொண்டே கேட்கிறான். உங்கள் விரல் என்னாச்சு என்று. அதை ஒரு பையன் வெட்டிட்டான்பா என்று அந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கு இளவரசன் யார் என்று கேட்கிறான். நீதான்